Hi friends and relatives. நான் எப்படி பலாக்காய் பிரியாணி பண்ணனாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்னதாக பலாக்காய் பிஞ்சு காயாக வந்து பொரியலுக்கு கூட்டுக்குன்னா வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு நம்ம இதை வந்து பால் நிறைய வரும், அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து வதவிடுச்சு, அதனால் பால் கம்மியாக தான் வருது. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்தால் ரொம்ப பால் வரும். அதுக்காக நம்ம வந்து கையில் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காய் வந்து தோல் சீவுறது ரொம்ப சிரமமாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சீவி எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரியறது வந்து ஈஸியாக தான் இருக்குது. இதை வந்து கொத்தணும், பலாக்காய் கொத்தி எடுப்பாங்க. அது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம நல்லா வெட்டி விட்டுக்கணும். உங்களுக்கு எப்படி எந்த வந்து வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அருவாமனையில் அரிஞ்சு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை கத்தியில் வந்து கீறி விட்டு அங்கங்கே கீறி விட்டு கொத்தி விட்டாலும் விடலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொத்திக்கணும் நல்லா. இது காய் வந்து அரிஞ்சு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா வந்து கருப்பாயிடும். ஸோ நம்ம வந்து கொத்தனை உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி குறுக்கு வாட்டத்தில் திரும்ப வந்து நம்ம இந்த மாதிரி கொத்திக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வெட்டும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன பொடியாக வந்து இது வந்து உதிர ஆரம்பிக்கும். நீங்கள் சப்போஸ் அரிஞ்சு போடுறீங்கன்னா அரிஞ்சு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டால் தான் இந்த கருப்பாகாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து உடனே கருப்பாயிடும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிடும். இப்போயே பாருங்கள், இது வெட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ப்ரௌனாக ஆகிடும். இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை, இதை உடனே வந்து சமைச்சிடணும். இது மாதிரி நல்லா வெட்டிட்டு நம்ம வந்து வேக வச்சு தான் சமைக்கணும். இது பாருங்கள், நான் வெட்டி எடுத்துட்டேன். இது எப்படி எந்த அளவுக்கு வந்து ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு மஞ்சள் பொடி கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக விட்டுறலாம். அந்த காய் முழுகிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி விடணும். நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து பலாக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, பூ, பட்டை, கல்பாசி கொஞ்சமாக, அப்புறம் ஸ்டார் பூ, மராத்தி முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் லைட் ப்ரௌனிஷாக மாறணும், அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நம்ம வேக வச்ச பலாக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கையாலே வந்து உடச்சி விடலாம். இப்போ இதோட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரி பலாக்காயில் எப்படி கூட்டு பண்ணலாங்கிற வீடியோவும் வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள்.
கொஞ்சமாக வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் இதோட ஒரு 3 தக்காளி நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட புதினா, கொத்தமல்லி, நான் புதினா தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பலாக்காய், வேக வச்ச பலாக்காய் எடுத்து நல்லா ஒரு பரட்டிட்டு நமக்கு நல்லா ஒரு பரட்டி வச்சு இதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இங்கே குக்கரில் வைக்கிறீங்கன்னா குக்கரில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு இதில் உப்பு போட்டு நல்லா தண்ணியிலே உப்பு போட்டு எந்த அளவுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாப்பாட்டில் கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோடு நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ இதோடு வந்து அரை லெமன் பிழிஞ்சிடலாம். அரை லெமனும் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நெய் வந்து இதோட விட்டு நம்ம ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறிக்கணும். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு, எப்படி பிரியாணி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.